ராஜும் கோமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கோமதி போய் நம்ம தங்கமயில்கிட்ட சமைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தங்கமயில் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத அப்படிங்கிறாங்க. அடுத்து சரவணன் வராங்க. வந்துட்டு மயில்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மயில் நான் பயந்தே போயிட்டேன் மாமா, என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, இவ்வளோ வெளியே நீயே ஒரு ஆளாக பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துருவேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் சிரித்து பேசி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மீனா என்ட்ரு ஆகுறாங்க. அப்போது உடனே சரவணன் முழிக்கிறாரு. ஐயோ சாரிக்கா, சாரி மாமா, தப்பான நேரத்தில் வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு மீனா போயிடுறாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து சரவணனோட தங்கச்சி வராங்க. அண்ணி எனக்கு எல்லாமே பிடிச்ச ஐட்டமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எப்போ சாப்பாடு ரெடியாகும் அண்ணி அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்ச நேரத்தில் ஆயிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் தங்கமயிலும் பேசி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் மீனாவும் ராஜு பேசிகிட்டு இருக்காங்க. மாமா கோபக்காரராக இருந்தாலும் பாசமானவருக்கா அப்படின்னா அதை கேட்டு கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீரியல் அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.